ஹாய். ஹாய். ஸோ நாங்க விட்டு போன இடத்துலேருந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து கமருதீன் வீட்லேருந்து வந்திருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே ஒரு கோ த்ரூவா பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ அது அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில அந்த ஜல்சா பண்ணுங்கடா அப்படின்னு பாட்டுல ஆரம்பிச்சு, சாண்டா கிளாஸ் உள்ள வந்து எல்லாருக்கும் கிஃப்ட்டு, அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குடுத்தாங்க. அது யாரும் இல்ல சௌந்தர்யா தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அது ஒரு ரிவீல் பண்ணி, அவங்க இந்த வீட்ல வந்து இருக்க மாரி சம்திங் நீங்க அந்த மாரி வந்து பண்ணியிருக்கலாம். இது யாரா வேணா யாரா வந்தான்னா அதுக்கு எதுக்கு சௌந்தர்யா வரணும்? சௌந்தர்யா தான் சீக்கிரம் சாண்டாவா வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? யார் வேணாலும் வந்துட்டு போலாமே இதுக்கு. நான் வந்து சௌந்தர்யா உள்ள வந்து சௌந்தர்யா கொஞ்சம் அவங்களோட அந்த ஒரு கிளாசிக் கவுண்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் போடுவாங்க அப்படிலாம் நெனச்சா, எல்லாத்தையுமே புஸ்குன்னு ஆக்கி விட்டீங்க. சும்மா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு நேம் குடுக்க சொல்லிட்டு, ஆ அங்கேயே அவங்க என்ன எல்லாரும் நீங்க என்ன லைனா. நெனைக்கிறீங்க இந்த சீசன பத்தி? இல்ல வேற ஏதாவது அவங்க நெறைய ப்ரூட்டலி ஹானஸ்டான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஆள். சோ அப்போ அவங்கள நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அவர வந்து மிஸ்யூஸ் அண்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வேணா சொல்லலாம். லாஸ்ட் வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு. ஆ யாரோ ரோட்ல போற ஒருத்தர சாட்டா தாத்தாவா கொண்டு வந்திருக்கலாம். இதுக்காக கூப்பிட்டு சௌந்தர்யாவ அசிங்கப்படுத்திருக்க வேணாம். எனக்கு அதான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்தது. ஷி டிசர்வ்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்ட். எனக்கு அது வந்து இதாது. ஓகே. ஷோவோட ரன்னர். ரன்னர் அப். போன சீசனோட ரன்னர் அப் தான். இன்னும் ஃப்ரெஷ்ஷா அவங்க தான் ரன்னர் அப்பா இருக்கிறாங்க. அவங்கள இப்படி அசிங்கப்படுத்திருக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்வதி வீட்ல இருந்து அவங்க அம்மா வந்தாங்க. காலையில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க பார்வதி கிட்ட. ட்ரெஸ்ஸ மாத்து, ட்ரெஸ்ஸ மாத்து, ட்ரெஸ்ஸ மாத்துன்னு எல்லாரும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டாங்க. இவங்க மட்டும் அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க அம்மா வரும்போது இதுலயே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னமோ அவங்க அம்மா வந்ததுக்கு பேசவே டைம் பத்தல. ஆமா. ஒவ்வொருத்தர்ட்டயும் பேசி பேசி அப்புறமா போய் ட்ரெஸ் மாத்துறதுக்கே டைம் இல்ல பார்வதிக்கு. அம்மா வந்தாங்க. தலை மேல தண்ணிய ஊத்துறது, அங்க போய் இது பண்றது, அது பண்றது ஃப்ரீ டாஸ்க் வந்தது. ஆமா கரெக்ட். அந்த சாண்டா வர்றதுக்கு முன்னாடி. சாண்டா வந்துட்டதுக்கு அப்புறமா இவரு சாண்டாவா வந்தாரு. அப்போ இவர் வந்து இவங்களோட வேலையே இதுதான். எது கையில கிடைக்குதோ ஊத்துவாங்க. அப்ப தண்ணி ஊத்துறாங்க. இப்ப வந்து டீ எடுத்து ஊத்துறாங்க. அப்ப அவரு இது புது சட்டை டி-ஷர்ட் அதுல பண்ணாத அப்படின்னா நான் பண்ணாதனா தான் பார்வதிக்கு பண்ணு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் 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 அதனால இவங்க வந்து ஷேவிங் கிரீம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க. அவங்க அந்த டெக்கரேஷன்ன்றாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். டெக்கரேஷன் போ வட இல்ல அது அசிங்கமா இருக்குடா. நான் பண்ண வேண்டாம் பண்ணிட்டு கமருதீன் மூக்க வச்சிட்டாங்க. அத 1 ஹவர்ல காட்டவே இல்ல. ஆமா. அந்த வன்மத்தை எங்க காட்டவே இல்ல. அவர் சொன்னாரு எதுக்கு தலை இப்படி இப்படி ஆட்டுற எனக்கு ஒண்ணுமே புரியல. உளுந்து வாரி இந்த பல்லெல்லாம் எகிரிட்டு இருக்கும். மண்டை ஓடையும் அமித்தும் நீயும் பண்றது மோசமா இருக்கு. அப்படியே ஓடுறீங்க அங்க சோப்பு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு வழிக்கு அடிச்சு ஊந்தீங்கன்னா அவரு வரல. அமித்துக்கு வேற குழந்தை இருக்குது. பாத்ரூம்ல வழிக்கு ஊந்து மேல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்னடா இது? அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாத்துனாங்க. அதுக்கு நீங்க டைரக்டாவே நல்ல ட்ரெஸ்ஸே போட்டுருக்கலாம். உளிச்சி இழிச்சி வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வர. ஆமா. அப்புறம் வந்து இவங்க அம்மா வந்தாங்க. வந்தப்போ இவங்க ஒரு டாஸ்க் அந்த பால வந்து கீழே போடுற மாதிரி டாஸ்க் அதை அவங்க பண்ணாங்க. பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா இவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. நீயே சக்தி இல்ல நீயே சக்தி தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் துணிவே சக்தி அந்த பாட்டு வந்து பாடுறாங்க. நீ இஸ் ஈக்குவல் டு துணிவு. பார்வதி மீன்ஸ் போல்ட். அதான் போல்ட் பார்வதி தான பேரே வந்தாங்க. அதனால துணிவே சக்தி. அந்த பாட்டுல ஆரம்பிச்சாங்க. நம்ம அங்கேயே சுதாரிச்சிருக்கணும். நம்ம சுதாரிக்காததால அவங்க ஜான்சி ராணிலாம் வந்து பேரை கொடுத்து நான் சீரியஸா போகும்போது வந்து ஒரு சுனிதா வில்லியம்ஸ், அப்புறமா வந்துட்டு நம்மளோட பிடி உஷா, அப்புறமா வந்துட்டு இப்ப நம்ம செஸ்ல வின் பண்ணாங்களே யார் அவங்க வைஷ்ணவியா வைஷாலி. சோ இவங்கள கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து கேம்ல இவங்க எல்லாம் கேம்ன்றாங்க. எனக்கு அந்த கேம்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இது ஒரு ஷோ. போன சீசன் வரைக்கும் இது ஒரு ஷோன்னு போய் நின்னுது. இப்போ இது கேமர்ரா. பார்வதி கேமர்ரா. சரி ஏதோ ஒன்னு வச்சிட்டு போட்டோம். இவங்க இந்த ஜான்சி ராணின்னு சொன்னதை நான் அந்த போன வீடியோல சொன்னேன். இப்போ ஒரு ஸ்பேஸ்ல கூட நாங்க போய் பேசணும் ட்விட்டர்ல. அதுலயே தான் சொன்னேன். எனக்கு அங்கேயே ஸ்டக் ஆயிடுச்சு. ஜான்சி ராணி மனசு கஷ்டமா இருந்தது. நீங்க கூட ஒருத்தங்க கேட்டாங்க அவங்க தான் போட்டா இருக்கிறாங்க நீங்களும் போட்டா இருக்கிறீங்களே. நாங்க அது மனசு கஷ்டமா இருந்ததுனால ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கோம். இது யூடியூப் நாங்க பண்றதே வந்து எங்களோட மனக்குமுறல்களை கொட்டுற ஒரு இடம்னு. சோ எங்களால வந்து திவ்யா மாதிரி தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரியோ இல்ல வளவளவளோ தான் எங்களாலையும் பேச முடியும். கிறிஸ்பா பார்வதி நம்மளால பேச முடியாது. கிறிஸ்பா இல்ல வன்மம் இல்ல அவங்கதான் சொல்றாங்கல்ல நான் எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். முடிக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றதுக்கு சொல்றேன் 10 மணி நேரம் கழிச்சு அதே தான் சொல்லுவாங்க. சோ அதனால எங்களுக்கு வந்து இந்த டாப் டு பாட்டம் இது அவங்க அந்த ஜான்சி ராணி அப்படின்னு சொன்னோட எங்களுக்கு வந்து மைண்ட் அப்படியே ரீவைண்ட் பண்ணி போய் அவங்க ஜான்சி ராணினா எப்படி தெரியுமா அப்படின்னு அந்த காலத்துல இருந்து அந்த நிறைய பாத்துப்பீங்க நினைக்கிறேன். ஜெயா டிவில வந்து என்னது இன்று
வரலாற்றில் இன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளைக்கு ஏதோ ஒரு 1900 இல்ல 1520 அந்த டைம்ல என்ன நடந்ததுன்றது ஒரு ஸ்டோரியா போடுவாங்க. அப்ப அந்த பிளாஷ்பேக் அந்த மாதிரி எனக்கு மைண்ட்ல ஆயிடுச்சு. அந்த ஜான்சி ராணின்னு வந்தப்போ என் மைண்ட் அங்கேயே ஸ்டக் ஆகி அந்த ரீவைண்டுக்கு போய் ஓகே இத பத்தி நாங்க வெளாவரியா வந்து ஒரு குமுறல் போன வீடியோல போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து அகைன் நிறைய சபரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நான் வந்து உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நீங்க மன்னிக்காதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது வந்து மன்னிக்க கூடிய ஒரு விஷயம்னு நாங்க சொல்றதா இல்ல. அவர் வேணுனதான் இச்சாரு. அவரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். பட் அது வேணுனதான் ஒரு இதானாரு. கேம்ல அப்படி பார்த்தா கானா வினோதி எத்தனை பேரை போட்டு அடிச்சு அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டாரு. மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு காணியை தூக்கி அடிச்சாரு. இன்னி கூட எனக்கு முட்டி வலிக்குதுன்றாங்க. நான் வந்து அது வந்து சொல்லவே இல்லை. விக்ரம் அப்படியே தூக்கி இப்படி போட்டாரு கனிய. இதோ இப்ப அரோராவையும் எட்டி உழைச்சாரு காலை. ஐயோ நாங்களாம். நான் அதை நம்ம நேர்ல பாக்கல. அப்ப வந்து அவங்க அது ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. ஐயோ அப்படின்னாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க அடிச்சு விடு அவங்க அடிச்சு விடு. தட் இஸ் இததான் சேம் திங் ஹேப்பன் டு பார்வதி ஆல்சோ. பார்வதி கதைய முடியும் விக்ரம் சொன்னப்போ நம்மளுக்கு எவ்வளவு வந்து ஒரு வெறுப்பு வந்துச்சோ விக்ரம் மேல. ஒரு பார்வதியை வந்து இப்படி பண்றாங்க அவர் இப்படி பேசுறாரு. அதே அவங்க இன்னொருத்தவங்களுக்கும் பண்றாங்க, கனிக்கும் பண்றாங்க. மேபி கனி அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக இப்ப பண்றதுக்காக நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவங்க வித்தியாசம் இல்ல. ஆமா அப்ப டிட் ஃபார் டேட் அவங்க எப்பவுமே டிட் ஃபார் டேட் தான். நான் நல்லவங்கனே அவங்க வரல. இப்ப வரவங்க எல்லாம் என்னத்துக்கு சிம்பத்தி தேடுறீங்க? உங்க பொண்ணும் அதேதான். அடிக்க முடியல, அவங்களால முடிஞ்சா அடிச்சிருவாங்க அவங்களும். அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா இல்ல. சோ இதுக்கப்புறமா வந்து என்னதுன்னா அவங்க நிறைய விஷயம் பேசும்போது வந்து இந்த இப்ப ஸ்டாண்டப் காமெடி, நவீன நாடகம், தெருக்கூத்து, இந்த ஸ்ட்ரீட் மைமிங் இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்றோம்ன்றதெல்லாம் சொல்லும் போது உடனே இவங்க வந்துட்டு எங்களோட நாடகம் அழியறதுக்கான காரணமே நீங்க தான். இந்த ஒரு குமுறலும் நாங்க போன வீடியோல போட்டோம். அடுத்தது வந்து கண்ணு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க பாருங்களேன். ஏங்க இந்த வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 5வது வாரம் 6வது வாரத்துல நடத்திருக்குமா இந்த கண்ணுல அடிப்பட்டது வாரம் நினைக்கிறேன். இல்ல 4வது வாரத்துல தான் 4 வாரம் கழிச்சு தான் இவங்க என்ட்ரி ஆனாங்க. இவங்க வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் இருந்துட்டாங்க. 2வது வாரத்துக்கு தான் இது நடந்தது. சோ அதனால இது வந்து ஒரு 5வது 6வது வாரத்துல நடந்திருக்கிற ஒரு விஷயம். அந்த டைம்ல வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. சோ 5th வீக் தான் அவங்களுக்கு கண் அடிபட்டது. அந்த ஹீலிங் ப்ராசஸ் மொத்தத்தையும் நம்ம பாத்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அம்மாங்கிற முறையில கேட்கதான் செய்வாங்கன்னு விடு. இல்லம்மா கண்ணு இல்ல கண்ணு வந்து பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. கண்ணு நல்லா இருக்கு, எங்க காட்டு கண்ணு எங்க இங்கதானே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட. அது எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. திரும்ப நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஐயோ என் கண்ணான கண்ணை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்று பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு வரல. அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன அவங்க எதையுமே எபிசோட் பார்த்த மாதிரி தெரியல. அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சான்ரோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் ஆணே வந்து தான் வந்து ஒரு நல்ல குடிமகன் அவங்களோட இந்த தாட்ஸ் எல்லாம் நான் இதுல ஒண்ணு இது பண்ணணும். மாணவன் அப்படின்னு சொன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆமா இல்லையா? ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அது மாணவர் அப்படின்னா ரெண்டுமே வருவாங்க. சரி, மாணவர் ஆசிரியர் அப்படின்னா நம்ம 2 பேருமே வருவாங்க. சோ இதுல வந்துட்டு மீனிங் வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அறிவாளி, அது அறிவுக்கு வந்து ஆண் பெண் கிடையாது இல்லையா? அது இன்னுன்ற வார்த்தையினால ஒரு ஆணா இருக்கும். இப்போ ஒரு திருக்குறளும் இருக்கு, வந்து தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த இடத்துல நீங்க வந்து மகளை சான்றோல் அப்படின்னு சொல்றதுல ஒரு இது இருக்கு. சான்றோலா இருக்கணும் இல்ல அவங்க வந்து வளர்க்கணும் அப்படின்றப்போ அது என்ன ஜெண்டர் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த என்ன சொல்றது, இந்த முற்போக்கு சிந்தனை நல்லா இருந்தது. ஆனா அந்த சிந்தனையும் வச்சுக்கிட்டு திருப்பியும் வந்து ஜான்சி ராணின்னு இந்த மாதிரி வந்து முத்திரை கொடுத்தும் போது கான்ட்ரடிக்டரியா இருக்கு எனக்கு. உங்க பொண்ணு என்னென்ன வேலை செஞ்சாங்கன்றது உங்களுக்கு இங்க நான் மறுபடியும் அவங்கள தப்போ இல்ல அவங்கள இதுவோ சொல்ல வரல. எனக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் அவங்க நான் அவங்கள வந்து ஒரு பேரண்டா பாக்கல. அவங்க எப்போ இந்த தமிழ் இதெல்லாம் எடுத்துட்டாங்க நான் அவங்கள பேரண்டா பார்க்க முடியாது. நான் எனக்கு வந்து கல்ச்சுரலி ஆர் லாஜிக்கலி ஆர் எனக்கு டெக்ஸ்ட் வைஸ்லயோ வந்து எனக்கு எவ்வளவு வந்து அவங்க ரிலேட் பண்றாங்க இல்ல எவ்வளவு கான்ட்ரடிக்டரி ஆர் கரெக்டா இருக்குன்றத நான் பார்ப்பேன். சோ இங்க நான் பேரண்டாவே நான் பேசல. ஒரு பிக் பாஸ் வியூவரா ஒரு விஷயம் அங்க ஒரு கேம்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறமா ரியல் லைஃப்ல ஒரு அவ்வளோ ஆங்கிலேயர்களோட போராடி ஜெயிச்ச ஒரு வீராங்கனைய வந்து கம்பேரிசன் பண்றாங்க. இத பத்தி இப்ப ட்விட்டர் வந்து ரொம்ப நாலேஜபிள் ஸ்பேஸ் அப்படின்றாங்கன்னா இத பத்தி பேச்சு அடிப்படல. யாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு கூட. ஆமா, ஏன்னா இது எவ்வளவு வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆயிருக்குன்னே தெரியல. ஏன்னா என்னைக்குமேங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் என்னோட எல்லாத்தையுமே சொல்லுவேன். நாங்க இதையே திவ்யா வீட்ல வந்து சொல்லியிருந்தாலும் அதையும் தப்பு ரொம்ப விமர்சிச்சிருப்போம். ஏன்னா இவங்களுக்காக பேசுறாங்க அப்படி கிடையாது. இல்ல இது வந்து ஒரு டிவில இருந்து வர ஒரு விஷயம். அதுக்கு நீங்க வந்து இந்த இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி போன வாட்டி சொன்ன மாதிரி தான். பொன்னியின் செல்வன்ல வந்து ஆதித்த கரிகாலன் ஒரு பெண்ணுக்காக குடிச்சு தானே வந்து கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி செத்துருவாரு அப்படின்றத எங்களால ஒத்துக்க முடியல. ஏன்னா அவருக்கான ஒரு இது இருக்குதுன்றதாலதான். சோ அந்த மாதிரி எனக்கு இங்க வந்து நிறைய அவங்க கிட்ட எனக்கு கான்ட்ரடிக்டரி இருந்துச்சு.
அடுத்தது வந்து சரி அவங்க கிட்ட அப்படிதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து விட்டுறாங்க. பார்த்தா அவங்கவுங்க வாழ்க்கை வரலாறு பேசும்போது இவங்க எல்லாரும் உட்காந்து ஐஸ் வச்சுக்கிறாங்க. நீங்க பண்ண புண்ணியம், அவங்க அப்பா பண்ண எல்லாத்தோட புண்ணியம். வினோத் இருக்காரு. எனக்கு ஒரு 1000 புக்ஸ தொடச்சு அவங்க அப்பாவோடத எடுத்து தொடச்சு வச்சாங்க. அவங்க அப்பா லாயர். லாயர்ன்னும் போது லாக்கு பல 1000 புக்ஸ் இருக்கும். உடனே வினோத் உடனே ஆயிரக்கணக்கான புக்ஸ படிச்ச அறிவாளி இவங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நான் படிச்சேன்னு சொல்லல. இல்ல முதல்ல படிச்சேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் அதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையா? கல்லானது கடல் அளவு. ஏன்னா உலக அளவு அப்படின்னா உலகம் பெரிது. ஆனா கடல் பெரிது மற்றும் ஆழம். அதனால கடல் அளவு நான் வந்து படிச்சது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணோட கேம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வரலங்க. தன்னை ப்ரோமோட் பண்ணி அவங்க வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஸர்ன்றதை காமிச்சிக்கிறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க தான் வந்து கமருதீனோட ஃப்ரெண்டு. கமருதீனோட அக்கா நிஜமாவே அவங்க கேம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத பேசுறதுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எது கரெக்டா இருக்கும்ன்றதுக்கும், ஏன்னா அவங்க பேசினது 4 வார்த்தை தான் நச்சுன்னு இருந்தது. கரெக்டா இருந்தது. அதாவது நாளைக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்தாங்க. இவர் வந்து அப்படியே மாத்தி நீங்க பேசிட்டீங்களா இப்ப இனிமே நான் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க உள்ள போங்க. அது என்னன்னே தெரியல. அப்படி கட் பண்ணி வெளில உள்ள பேசவே விட மாட்டாரு. இதுதான் சொல்றேனே, நான் எப்படி வந்து பார்வதி அவங்களோட அம்மா வந்து அவங்களோட தமிழ் புலமை அண்ட் தமிழ் லிட்ரேச்சர்ல அவங்களுக்கு இருக்கிற வந்து செழுமையை வந்து காட்டணும்னு வந்து உள்ள வந்தாங்களோ, இவரு வந்து தனக்கான ஒரு பாப்புலாரிட்டியை தேடி வந்தாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வெளில அவர் பேசுற இன்டர்வியூக்கும் உள்ளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. திவ்யான்ற கேரக்டரே இல்ல. தெரியல அவர் வந்து திவ்யா கிட்ட பேசினாரு. அதையே நமக்கு காட்டு. அது என்னன்னு தெரியல. ஏன் நீங்க வந்து அந்த சைடே கேமரா திருப்ப மாட்டீங்க? ஆனா அது வந்து இவங்க அக்கா பேசுறது நம்மளால கேட்டிருக்க முடியாது. இல்ல இது 1 hour கட்ல ரெண்டுமே வரும் எடிட்டட் வெர்ஷனா. நேத்து கூட நான் பார்த்தேன். ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, அங்க பேசுனது வரவே இல்ல. அந்த மாதிரி அந்த பாப்பா வந்து ஃபேஸ காட்டவே இல்ல. அதுதான் சொல்லுச்சு டியர் பாக்யான்னு. கிட்டக்க ஃபேஸ காட்டல. பட் 1 hourல பாத்தீங்கன்னா ஃபேஸ கிட்ட காமிச்சாங்க. சோ அது வரும்னு நினைச்சேன். இந்த வாட்டியும் அது வரவே இல்ல. எனக்கு வந்து அவரு திவ்யான்றவங்கள வந்து டோட்டலா எடுத்துட்டு பண்ற எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்லாத மாதிரி காட்டணும்னு அவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு. இவர் யாரு? இல்ல அந்த இதுல votingல அவங்க இருக்கிறத பத்தி நீங்க 3 பேர் தான். அவர் ஆனா என்ன சொல்ல வராருன்னு தெரியல. நீங்க 3 பேர் தான் டாப்ல இருக்கீங்க. கானா வினோத், கமருதீன், பார்வதி தான் டாப்ல இருக்கீங்கன்னு சொல்ல வராரா, இல்ல நீங்க தான் டாப் வருவீங்கன்னு சொல்ல வராரான்றது தெரியல. நீங்க தான் டாப், நீங்க 3 பேர் தான் டாப். அங்க திவ்யான்ற ஒரு பெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்ல சக்தி அதுல இல்ல ஒரு பெரிய ஒரு நேம வந்து நீங்க கட் ஆஃப் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து அப்படியே துண்டா வெட்டி தூக்கி போட்டீங்க. அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஆமா. சோ அந்த இதுல வந்து எப்படின்னா நீங்க வெளியில இருக்கும்போது மூச்சு 30 தடவை திவ்யா பியா திவ்யா பியா திவ்யா பியான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உள்ள திவ்யான்ற பேரே ப்ரோ. ஏன் உள்ள போய் பேசுவேன்னு சொல்றவங்க எல்லாம் பேசாமே இருக்கீங்க? அதுதான் எங்களுக்கும் ஒண்ணு. ஆனா உள்ள நீங்க உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, நீங்க பேச முடியாது. அப்படியும் இல்ல, உள்ள போய் மிக்ஸ்ட் ரிவ்யூ, ஆடியன்ஸ் ரிவ்யூ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா என்ன கமருதீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்ஸ் இல்ல காது கொஞ்சம் கம்மியா கேக்குதா என்னன்னு தெரியல. ஒரு அழகா உனக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்லப்பா, உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், நீ கம்பேக் வரணும். நான் நினைக்கிறேன் கமருதீன் ஃபுல் ஆக்டிங் நினைக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இல்ல ஒரு பாதி நேரம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியுறது கிடையாது. பாதிமா அப்படி தோணல. பாதி விஷயங்கள் பார்த்தனா கரெக்டா எடுத்து பார்வதி கூட சொல்லுவாங்க, நானாவது மறந்துடுறேன், அவன் கரெக்டா எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி. இவர் எல்லா விஷயத்தையும் ஒரு மைண்ட்ல வச்சுன்னு தான் பேசுறாரு. இவர் பேசும்போது தடுமாறி பேசுறாரு தவிர, ஆனா அதுக்காக ஒரு காதலே வாங்கலன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. அவங்க அக்கா தான் சொன்னாங்க, அவ தங்கச்சி என்ன அப்படின்னு சொன்னதும், நம்ம நீ வெளியில வந்தனா தலை நிமிர்ந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாமே ஆன் பாயிண்ட் இருந்துச்சு அவருக்கான. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட தம்பி மேல திவ்யா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. எனக்கு அவங்க அந்த இவர் வந்தாரு எதுக்கு வராருன்னு தெரியல. அவங்கள பேசவே விடல. கேம்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க உள்ள போங்க. அதாவது உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா இவங்க எல்லாரும் தூக்கி போட்டு நீங்க வந்துட்டு இருக்கணும். இவர் வந்து அரோராவை வந்து டார்கெட் பண்ணாரு. ஆமா, நீங்க வந்து அவ பேச்ச மட்டும் கேட்காத, பார்வதியே பரவாயில்லன்னு தோணுது எனக்கெல்லாம். இல்ல நான் கேக்குறேன், இவர் வந்து கண்டஸ்டன்டா வந்திருக்காரா இல்ல ஃபேமிலி மெம்பரா வந்திருக்காரா? எல்லாம் இல்ல வந்ததுல இருந்து இல்ல நான் சொல்றேன், வந்ததுல இருந்து நான் ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன், நான் டைரக்டர், எனக்கு அவரை தெரியும், எனக்கு பிரச்சனை தெரியும், பிரச்சனை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன், நான் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன், பிக் பாஸ் பத்தி எனக்கு தெரியல, இங்க எல்லாம் எப்படி பேசாம தெரியல, எதை போடுவாங்க எனக்கு தெரியும்டா, நீ மேல வருவேன்னு எனக்கு தெரியும்டா, நீ இதை வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, டிடிஎஃப் வின் பண்ணுவேன்னு தெரியும்டா, நான் அக்கா கிட்ட அப்பொழுது சொல்லிட்டு இருந்தேன் நீ வெளியில வர மாட்டேன்னு சொல்லி. வந்ததுல இருந்து இவரோட புகழாரமே இவ்வளவு பெருசு இருக்குது. அதனால நீங்க கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கீங்களா? அப்படிதானே பண்ணிட்டு இருக்காரு. அதாமா என் பேச்சதான் கேட்பான். நான் போய் ஒரு அரை விடுவேன் பாருங்க, அப்படிலாம் இல்ல சீன்லாம் போட்டு உட்கார்ந்திருந்தேன். அதான் இல்ல, நீங்க உள்ள வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா வரல, கண்டஸ்டன்ட்டா உள்ள வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து அடுத்த இது கவின் சீசன் அப்போ ஒரு அரை வாங்கிட்டு அடுத்த சீசன்ல வந்த மாதிரி பிரதீப் வரணும்னு அவர் பார்த்தாரோ, இவர் வேற ஒரு விதத்துல உள்ள வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் கண்டஸ்டன்ட்டா அந்த ரியா கூட
அரோராக்கு என்னெல்லாம் கரெக்ட்ன்றதான் பேசிட்டு வராங்க. இங்க இவரு நான் டைரக்டர், நான் ஏடி, நான் லைட் பிடிச்சேன், நான் ஃபேன் பிடிச்சேன், நான் தான் வந்து பிரஜனுக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட், நான் பிரஜனுக்கு லெஃப்ட் ஹேண்ட், நாங்க எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, இதோ இந்த திவ்யா கணேஷ் வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். இங்க கமருதீனுக்கு வந்துட்டு அவன் கீழே இருக்கும்போது அப்படி தூக்கி மேல போட்டேன். நான் கானா வினோத் கூட ஒர்க் பண்ணும்போது என்னது ஏதோ ஒரு பாட்டுக்கெல்லாம் நானும் ஒர்க் பண்ணேன், நான் அதுல நடிச்சேன், நான் இது நான் அது. இவர் வந்து அட்வைஸ் பண்ணதை விட தன்னுடைய பெருமைகளை சொல்றதுலயே இவருக்கு வந்துட்டு நாளே போயிடுச்சு. எந்த ஒரு பேரண்ட்டை பத்தியுமே நம்ம இவ்வளவு கமெண்ட் பண்ணிருப்போமான்னு தெரியல. பேரண்ட்ல ஃபேமிலி மெம்பரை பத்தி இவருக்கு அவ்வளவு ஒரு கமெண்ட் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அரோராக்கு வந்து ரியா கூட இன்னொருத்தர் வந்தாரு, அவர் நிறைய பேசவே இல்லை, ஆனா பேசின பாயிண்ட்லாம் கரெக்டா பேசினாரு. நீங்க அப்படி கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே, அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அக்காக்கு தானே. அந்த குழந்தைய அவர் தூக்கவே இல்லை, அவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்கல இவர் சுத்தமா. நீங்க உள்ள போங்க நான் பார்த்தேன். இல்ல இந்த பாப்பா வந்துச்சுல்ல, எல்லா இடத்துலயுமே பாப்பாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இவர்துல மட்டும் சுத்தமா குழந்தைய காட்டவே இல்லை, அதுக்கு சாக்லேட்டும் கொடுக்கல. அவர் அமித் மட்டும் கேட்டுட்டே இருந்தாரு, சபரி கேட்டுட்டு இருந்தாரு, சபரி அங்க இருந்து சொன்ன வந்து கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டு எனக்கு இந்த பார்ஷியாலிட்டி புரிஞ்சதும் இல்ல பிடிக்கிறதும் இல்லைங்க. சும்மா கொடுத்தா எல்லா குழந்தைக்கும் கொடுக்கணும், அதுக்கு 5 வயசு தான். அப்படி பார்த்தா நீங்க சின்ன வயசுன்னு சொன்னா சாண்ட்ராவோட 2 பசங்களான ருத்ரா மித்ரா அப்புறம் அமித்தோட பொண்ணான வேதா இவங்க எல்லாரோட சின்ன குழந்தைங்க. அது அப்போ 5 வயசு தான் ஆகுது, கொடுக்கலாம்ல. இவங்க பார்ஷியாலிட்டி நம்மளுக்கு என்னைக்குமே புரிஞ்சது கிடையாது. ரியா வீட்டுல நான் அதுக்கும் ஒரு வீடியோ சொல்லியாச்சுங்க. ரியா வீட்டுல இருந்து வந்து பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு ஏதா இருந்தது, நல்லாவே அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு மனக்குமுறல் இருக்குங்க கன்ஃபார்மா. ஏன்னா அவங்க சீசன்ல எல்லாம் அவங்க வந்து எல்லாம் இப்படி சப்பை ஆயிட்டாங்க, சோறு தண்ணி இல்லாம. நீங்க இவங்களுக்கு ஜாலியா ஆளுக்கு ஒரு 1 லிட்டர் பால் முட்டை இஷ்டத்துக்கும் ஒவ்வொரு வாரமா 6 முட்டை 7 முட்டை 10 முட்டை போதா குறைக்க ஏதாவது காம்படிஷன் வச்சா அங்க இருந்து தூக்கி வந்துடுறாங்க. எது இல்ல ஐஸ்கிரீம் வாரம் இந்த கிறிஸ்துமஸுக்கும் வந்து அனுப்பிட வேண்டியதானங்க. பிளம் கேக் அனுப்பிருப்பாங்க தெரியல, நல்ல பிளம் கேக், அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பிரியாணி, முட்டை, கிரில் சிக்கன் அப்படியே ஒரு பழையில போட்டு. அது எதுவும் நான் கொடுக்கல போல இருக்கு. இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு தான் கிறிஸ்மஸ் டர்க்கி எடுத்து வந்து வச்சிருங்க, டர்க்கிய நல்லா பெருசா. இல்ல நியூ இயர் அன்னைக்கு வந்துருவாங்க, நியூ இயர் அன்னைக்கு புத்தாண்டு தின சிறப்பு அன்னைக்கு விஜய் சேதுபதி சாரு உங்களுக்கு படையல் போட்டுக்கிறாரு, அவர் ரொம்ப துட்டு போட்டு பண்ற மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாம் 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 வாங்க எல்லாம். சரி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? அவ்வளவு நான் இங்க ஆக்சுவலா நிறைய எழுதியிருந்தாலும் நான் அதை பார்க்காமே தான் நான் வந்து பேசினேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் விடு, இது இன்னும் ஒண்ணு இது எழுதுறதுல எல்லாத்த பத்தி பேசியாச்சு. ஆமா இது வந்து திருப்பி அவர் வந்து சொன்னதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணாமா அது வேற அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன வந்து இன்னும் பாக்குறாங்களா, சீரியல் ஃபேன்ஸ் நீங்க பண்ண வேலைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் கம்ருதீன். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்களா, நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் வேற நீ யோசிக்கிறியான்றாங்க. அவங்க அக்கா வேற ஓ அந்த நினைப்பெல்லாம் இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இத சொல்ல மட்டும் இல்லாம அவங்க எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு நீ கேட்கவே இல்ல, சண்டையே போடல பேசினாங்க. அவர் அப்படியே அசால்ட்டா விட்டு குடுத்துட்டாரு எல்லாமே. 2வது வாட்டி வந்து சண்டை போடுறாரு. முதல்லயே நீங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க நான் போட்ட பெட்டிஷனை. 2வது வாட்டிக்கு வந்து எதுக்கு என்னோட அக்கா பொண்ணு வந்து 24 ஹவர், உங்க அக்கா பொண்ணு நீங்க கண்டுக்கவே இல்லைங்க. பாவம் அந்த பாப்பா பாட்டுன்னு ஒரு இடத்துல ஓடிட்டு இருந்தது. சபரி எனக்கு அந்த விதத்துல சபரி வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறாரு எல்லாருக்குமே. எனக்கு ஒரு விதத்துல ஒரு பீப்புள் ப்ளீஸரா எனக்கு ஃபீல் ஆகுது. பார்வதி அம்மா கூட நீங்க பண்ண புண்ணியம், உங்க பசங்க பண்ண புண்ணியம், இன்னைக்கு நீங்க போட்ட விதை இன்னைக்கு விருச்சமா வளர்ந்துருக்கு, நீங்க அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு பலன் அடிச்சிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே, கிறிஸ்மஸ் பாட்டு ஏதாவது பாடினாங்களா? இல்ல கற்பூர நாயகியே கனகவல்லின்றாங்க கூட ஓகே நான் ஒத்துக்கிறேன், அது அவங்களோட இஷ்டம், அவங்க பாடினாங்க. தீக்காவான நம்ம பார்வதி கூட சேர்ந்து பாடினாங்க அவங்க. இல்ல எனக்கு என்ன பசங்க கடவுள் மறுப்பாளர்ரா, கற்பூர நாயகியே கனகவல்லி சாமி பாட்டு கூட பாட்டுக்கிறாங்க. அவங்க அது வந்து அவங்க அம்மாவோட மனசு மாதிரி நான் வெஜிடேரியன் ஆயிடுறாங்க நேரத்துக்கு மாதிரி. எனக்கு என்ன தெரியுமா, இந்த பாட்டுக்கு வந்து நீங்க நல்ல கிறிஸ்டியன் பாட்டு பாடுங்களேன். எது இப்ப அவங்க கூட நீங்க பாடுறீங்க, ஒரு பாட்டு ஒரு கேரேஜ் பாடுங்களேன். தெரியாது அவங்க பாட வேணாம் சொல்றேன். வினோத் இருக்காரு அங்க, சுபிக்ஷா இருக்காங்க, பாடு. எல்லாருக்கும் ஜிங்கிள் பெல்ஸ் தெரியும், காலைல பாட்டை கூட ஜிங்கிள் பெல்ஸ் போடல, ஜல்சா பண்ணுங்கடா. என்ன இது தேவன் பாட்டு ஏதாவது ஒண்ணு போட வேண்டியது, எதனா போடுங்க. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நினைவு அதான் போடுவாங்களோ. உண்மையான கிறிஸ்துமஸ் நாளைக்கு தானே, அது எனக்கு சோறு வந்தாலும் வந்துரும். ஓ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளைக்கு இது இருக்கும்ல, அப்ப பாக்குறாங்க இது ஒழுங்கா பண்றாங்களான்ட்டு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு பூரா அவங்க பண்ணது எனக்கு ஒண்ணுமே இதாகல. அது வந்து ஃபுல்லா எம்ஜிஆர் பாட்டு பண்ணிருந்தாரு டோட்டலி. அது வந்து என்ன சொல்றது, உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறி திருவிழாக்கு மைக் செட் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவ பாட்டு ஓடும்ல, அது கரெக்டா ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது வரும். எல்லா பாட்டும் பாடியாச்சு, எல்லா பாட்டு. என்னெல்லாம் பாட்டு நீங்க வந்து கேப்பீங்க,
கரெக்டா எக்ஸாம் டைம்ல ஆடி மாசம் கூழ் வேற ஊத்துவாங்க. அப்போ ஸ்பீக்கர்ல வந்து ஓன்னு பாட்டு ஓடும். அது என்ன பாட்டெல்லாம் நீங்க கேட்பீங்களோ அத்தனை பாட்டையும் பாடினாங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஐயோ முடியலன்ற லெவலுக்கு வந்து போச்சு. சோ அது வந்து அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்கு நீங்க பண்ணீங்க. பட் ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கிறிஸ்டியன் பீப்புளுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா ஏன்னா இது அவங்களோட பண்டிகை. ஆமா அதுவும் முக்கியமா இயேசுநாதரோட பிறந்த தினம். ஆமா. எங்களோட சேனல்ல கூட பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி முடிய கிறிஸ்மஸ். போகுது. இருந்தாலும் நம்ம காலையில முடிய சொல்லிடுறோம். போகுது இல்ல, முடிஞ்சிட்டு இருக்கோம். என்னத்துக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது 12 மணி ஆயிடும். எல்லாருக்கும் எங்களோட நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க. சரி நாங்க முடிச்சுக்கிறோம். பாய்.